யார் எனக்கு அடுத்திருப்பவர்? இன்றைக்கும் இந்த கேள்விக்கு உண்மையான பதிலை நிறைய பேருக்கு தெரியாது. ஆம் அன்பு தோழமை உறவுகளே, இன்றைய அந்த நற்செய்தியிலேயே இயேசு நல்ல சமாரியன் ஓமை குறித்து கூறுகின்றார். அந்த ஓமையிலேயே 5 முக்கியமான கதாபாத்திரங்கள் வருகின்றன. இந்த 5 கதாபாத்திரங்களுக்கும் பணியானது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முதல் 4 கதாபாத்திரங்களுடைய பணியானது சுயநலத்தோடு தன்னலத்தோடு செயல்படுகின்ற ஒரு பணியாக இருக்கின்றது. ஆனால் சமாரியனுடைய பணி என்பது பிறநலத்தை கருதி காணப்படுகின்றது. முதலிலேயே வழிப்போக்கர். இந்த வழிப்போக்கர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு செல்கின்றார். யாருமே இந்த வழியிலேயே தனியாக செல்ல மாட்டார்கள். ஏனென்றால் இது பாதுகாப்பற்ற ஒரு இடமாகத்தான் இருக்கின்றன. ஆனால் எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை, யாருடைய தயவும் தேவையில்லை என்று தனியாக அவர் அந்த வழிபோக்க செல்கின்றார், தன்னுடைய பணியை நினைத்து பார்த்து. இரண்டாவதாக திருடர்கள். இந்த திருடர்கள் பிறரை ஏமாற்றி அடித்து அவரிடமிருந்து பிடுங்கி எடுத்து வாழ்பவர்களாக இருக்கின்றார்கள். தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிறரை அழிக்கக்கூட அவர்கள் முன் வருகின்றார்கள். மூன்றாவதாக குருவானவர். இந்த குருவானவரை பார்த்தோம் என்றால் தன்னுடைய பணியும் கட்டளையும் தான் முக்கியம் என்று கருதி வாழ்பவர். ஏனென்றால் இறந்தவர்களை யாராவது தொட்டால் அவர்கள் 7 நாட்களுக்கு தீட்டுப்பட்டவராகத்தான் இருப்பார் என்ற ஒரு மனநிலையில் வாழ்பவர்கள். எனவே அந்த மனநிலையில் தனக்கு பணிதான் முக்கியம் என்று கூறிவிட்டு அந்த மனிதரை விட்டுவிட்டு அவர் செல்கின்றார். நான்காவதாக பார்த்தோம் என்றால் லேவியர் தன்னுடைய பாதுகாப்பு தான் முக்கியம் என்று கூறி தன்னுடைய சுயநலத்தோடு சிந்தித்துவிட்டு அந்த மனிதரை அங்கே விட்டுவிட்டு செல்கின்றார். ஐந்தாவதாக சமாரியர் வருகின்றார். இந்த சமாரியர் வந்து பார்க்கின்ற பொழுது இந்த மனிதருக்கு உதவி புரிய முன் வருகின்றார். தன்னுடைய பயணத்திலே வைத்திருக்கின்ற அந்த எண்ணெயையும் திராட்சை மதுவையும் அவருடைய காயங்களில் கட்டுகின்றார். மேலும் தன்னுடைய வாகனத்திலே அவரை வைத்துவிட்டு அந்த சாவடிக்கு கொண்டு சேர்க்கின்றார். அன்று ஒரு நாள் முழுவதுமே அவரோடு இருக்கின்றார். அதன் பிறகு தன்னிடம் இருக்கின்ற அனைத்து பணத்தையும் அவருக்கு கொடுத்துவிட்டு அந்த சாவடி உரிமையாளரிடம் கூறுகின்றார், நீங்கள் இவருக்கு அதிகமாக செலவிட்டால் நான் திரும்பி வரும்போது தருகிறேன் என்று கூறி தனக்கிடம் இருக்கின்ற அனைத்தையுமே கொடுத்து பிறர் நலத்தோடு வாழ்கின்றார். இந்த ஓமையிலிருந்து இயேசு 3 முக்கியமான கருத்துக்களை நமக்கு கற்றுத்தருகின்றார். அதாவது தனக்குத்தானே தீங்கிழைத்தவருக்கு நாம் உதவ வேண்டும். இரண்டாவதாக எல்லா நாட்டவரும் எல்லா மதத்தவரும் நமக்கு அடுத்திருப்பவர் என்ற ஒரு மனநிலையோடு அவர்களுக்கு உதவி புரிய வேண்டும். மூன்றாவதாக உதவி எப்போதுமே செயல்களில் தான் காட்டுமே தவிர வார்த்தைகளால் காட்டக்கூடாது. எனவே நல்ல சமாரியரை போல பிறர் நலத்தோடு வரத்தை வழங்குமாறு மன்றாடுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென்.